சாங் லீடிங் வேற, வர்ஷிப் லீடிங் வேற. நிறைய பேருக்கு தெரியாது இது. சாங் லீடிங்னா என்ன? இந்த பாடலை பாடுவோம் எல்லாம் சேர்ந்து, அடுத்த பாடலை பாடுவோம், பாடி அடுத்த பாடலை. இது என்ன லீடிங்? சாங் லீடிங். வர்ஷிப் லீடிங்னா ஜனங்களை தேவனோட இணைச்சு அவர்களை ஆராதிக்க வைப்பது. நம்மளே மைக்ல கத்திட்டு இருக்கிறது அல்ல, அவர்களை ஆராதிக்கணும். சரியா? அதுல கவனமா இருக்கணும். சரி, வேகமா. அடுத்தது சாங் செலெக்ஷன். இந்த புக்கில் இருக்கும், நீங்க எல்லாத்தையும் பாருங்க. நான் வேகமா போறேன், டைம் போயிட்டு இருக்கு. சாங் செலெக்ஷன். அப்போ முதலாவது அந்த அந்த ஆர்டர் என்னன்னா, நான் சொன்னேன் தேங்க்ஸ் கிவிங், பிரைசிங், நன்றி செலுத்துதல், துதித்தல், ஆராதித்தல். இதுதான் அந்த ஒழுங்கு. அப்போ முதல்ல பாடுற பாடல்கள் என்னதான் பாட்டு பாடணும். நிறைய வர்ஷிப் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணமே சாங் செலெக்ஷன்ல கோட்டை விட்டுருவாங்க. முதல்ல நன்றி செலுத்துகிற பாடலை பாடுங்கள். இன்னும் அதுக்கு முன்னால நான் ஒன்று சேர்த்திக்குவேன். என்னன்னா, ஆவியானவரை வரவேற்று பாடுதல். சொல்லுங்க, ஆவியானவரை வரவேற்று பாடலாம், இல்ல வார்த்தையினால வரவேற்கலாம், அது தப்பில்லை. ஆனா அதனால தான் சொல்லுவேன், அவரை வாரும் என்று அழைக்க வேண்டுமா, வரவேற்க வேண்டுமா? ஏன் அவரை வாருன்னு கூப்பிட? அதனால அந்த மாதிரி பாடல்களை நான் பாடுறதே இல்லை. இப்போ வாரும் இறங்கி வரும்னா நல்ல பாட்டு தான், ஆனா அந்த வரிகள் எனக்கு ஒத்து வரல. இப்போ வாரும் இறங்கி வாரும். ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. நான் அவர் பாப்பார், இவனுக்கு ஏதோ பிரச்சனை, மண்டையில கோளாறு போல. ஏன் நான் இங்கே தான்டா இருக்கேன், இவன் நம்ம மரத்திலே உட்காந்துருக்கேனா சகை மாதிரி, இல்லை மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேனா? இவன் அப்படி கிரியேட் பண்ணுறது. ஏன்னா நான் ஜெபம் பண்ணும்போது தான் இறங்குவார்ன்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு படம் போடுறது. கவனிங்களேன், எங்கள் ஊர்லலாம் சீஃப் கெஸ்ட் வந்து லேட்டாக தான் வருவான். சீஃப் கெஸ்ட் எப்படி வருவான் சொல்லுங்க? லேட்டாக வந்தால் தான் சீஃப் கெஸ்ட் மரியாதை. நீ எல்லாரோடைய முதல்ல வந்து உட்காந்துருந்தா அவனுக்கு மரியாதை இல்லைன்னு நம்மளால நினைக்கிறான். சரி, அப்போ முதல்ல நாங்கள் ஆராதனை நடந்துட்டு இருக்கோம், பயங்கரமாக ஆராதனை, ஆவியானவர் சபையில் அசைவாடிட்டு இருப்பார். இவர் வர்றது 1 மணி நேரம் கழிச்சு தான் வருவார். யாரு? சீஃப் கெஸ்ட். அப்படி வந்து உட்காந்து, இப்பொழுது பாஸ்டர் சொல்வார், இப்போ ஆராதனை முடிச்சிட்டோம், இப்போ சீஃப் கெஸ்ட் வந்து ப்ரீச் பண்ண போறாருன்னா இவர் வருவார். எல்லாரும் கண்ணை மூடலாமா, இப்பொழுது ஆண்டவரை கூப்பிட போறோம். அட பாவி, இவன் இறங்க மாட்டாரே, இறங்க மாட்டாரே. ஏன்னா இவன் ஜோமனா, இவன் ரூம்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கான் பாருங்க. இவன் ஜோமனா மடத்தனங்க. அவர் அங்கே இருக்கிறார். எங்க இருக்கிறார்? 2-3 பேர் எங்க கூடுறீங்களா அவங்க? ஆமா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சாங், இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நானும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் மண்டையில கொட்டி சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்ப கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்கிற விசுவாசம். சரி, ஆமா. அப்போ ஃபர்ஸ்ட் அவரை வரவேற்று பாடுதல். ஏன் வரவேற்கணும் அப்படின்னா, ரெகக்னைஸ் பண்றோம், அவரை ரெகக்னைஸ் பண்றோம். சரி, ஓகே. அடுத்தது நன்றி செலுத்தி பாடுதல். அடுத்தது துதி பாடல்கள், பிரைசிங். அடுத்தது சப்ஜெக்ட் ஓரியன்டட் சாங்ஸ். விசுவாசத்தை பத்தி, வாக்குத்தத்தை பத்தி, அன்பை பத்தி நிறைய பாடலாம். ஓகே. ஆனா கடைசியாக ஆராதனை பாடல்கள் பாடணும். சொல்லுங்க, ஆராதனை. ஆராதனை பாடலாம். நன்றி பாடினா தெரியும், ஆராதனை பாடினா என்ன? என்னை அர்ப்பணிப்பது, அவரை நேசிப்பதை வெளிப்படுத்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. நிறைய பேர் நினைச்சுக்கிறான், ஸ்பீடா பாடினா பிரைஸ் சாங்கு, அதையே ஸ்லோவா பாடினா வர்ஷிப் சாங்கு. ஸ்பீடா பாடிட்டு இருப்பான், அப்படியே ஸ்லோவா பாடுவான். கேட்டா வர்ஷிப்னுவான். வர்ஷிப் அது இல்லை. வர்ஷிப் பாடும்போது கவனிங்க, வர்ஷிப் சாங்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல தான் நம்ம நிறைய கோட்டை விடுறோம். வர்ஷிப் கடைசியில் போய் வேற எதுலையோ, அதாவது முன்னால இருந்து கூட்டிட்டு வருவான், மறுபடியும் பின்னால கூட்டிட்டு போயிடுவான், மறுபடியும் பிரைஸ் சாங் போயிடுவான் பின்னால. நோ. அதாவது அதான் சொன்னேன், பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், ஆமா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டு பின்னால போக கூட அங்கேயே ஒரு டென்ட்டை போட்டுறணும். ஏன்னா எனக்கு தேவை தேவ மகிமை. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், விலகாதிருந்தான். ஏன்னா எனக்கு தேவ மகிமை தான் வேணும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள வரோம்.
ஜனங்களையும் உள்ள அழைத்து வரோம். அப்போ இந்த சாங்ஸ் கடைசியா பாடும்போது தேவனை நேசிக்கிற, அதாவது இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இந்த பிரைஸுக்கும் வர்ஷிப்புக்கும் இருக்கிற இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பிரைஸ் சாங் அவரை குறித்து பாடுவது, ஆராதனை அவரை பார்த்து பாடுவது. சொல்லுங்க, பிரைஸ் சாங் என்னது? அவரை குறித்து பாடுவது. ஹெப்ரோன் இருக்காரு, நல்ல பிளே பண்றாரு, பியூட்டிஃபுல்லா. நான் சொல்றேன், ஹெப்ரோன் பியூட்டிஃபுல்லா வாசிக்கிறேன். இங்கே தான் இருக்காரு, நான் அவரை பார்க்கல. அவரை பத்தி நான் என்ன செய்றேன்? உங்ககிட்ட சொல்றேன்ல, புகழ்ந்து சொல்றேன்ல, இதுதான் பிரைஸ். ஆனா வர்ஷிப், ஹெப்ரோன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து என்னுடைய அன்பை வெளிப்படுத்துற பாருங்க. தட் இஸ் வர்ஷிப். தட் இஸ் வர்ஷிப். அவரை பத்தி பாடி குதி என்ன வேணா பண்ணு, பட் வர்ஷிப் டைம்ல நானும் அவரும். சொல்லுங்க, நானும் இடையில யாரும் வரக்கூடாது. வர்ஷிப் லீடரும் உள்ள வரக்கூடாது. நானும் அவரும் என்னுடைய அன்பை ஊற்றுவது, என்னை திரும்ப பலிபீடத்தில் வைப்பது, அவரை நேசிக்கணும், அவரை உயர்த்தணும், பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிக்கணும். அதில் நான் கீழே விழுந்து தூக்கி எடுத்தீர்னு பாடக்கூடாது. அது புலம்பல் பாட்டு, ஆராதனை பாட்டு இல்லை. இருக்கிறீங்களா? இல்லையா? ஆமாம். ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இப்போ எல்லாம் இருக்கு. நீ போய் தனியாக பாடு. போய் ஆராதனை அவரை உயர்த்துவது, அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஆமென். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்பது. தயவு செய்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. சும்மா ஏதோ ஒரு பாட்டை எடுத்து ஸ்லோவாக பாடி ஸ்பீடாக பாடாதீங்க. ஆராதனை பாடல்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் பீ டு காட். ரெண்டாவது, வர்ஷிப் லீட் பண்ணுறவங்க இங்கே இருப்பீங்க, இல்லை இங்கே வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? மியூசிக் டீமோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? நம்ம எல்லாரும் எந்தன் கண்மலையானவரே. எல்லாரும் இணைந்து பாட ஈஸியான ஒரு ஸ்கேல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கீ இருக்கு. இப்போ நாங்க எல்லாம் பாடுறது ஏ மேஜர். ஏ மேஜர். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும், பாடுங்க. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. சரி, இது கொஞ்சம் ஹையா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஜி கொடுங்க. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கம்ஃபர்ட்டா இருக்கா? கண்மலையானவரே என்னை காக்கும், வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனை உமக்கே. ஓகே ஓகே, சரி, சி கொடுங்க பிரதர். என் கண்மலையானவரே என்னை காக்கும், பாடுங்க. என் கண்மலையானவரே, ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாடுங்க. ஓகே, பாதி பேருடைய தொண்டை போச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, அப்போ பாட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் கீ இருக்கு. ஏல பாடலாம், இல்ல பி பிளாட்ல பாடலாம், இல்ல சாரி பி பிளாட்ல, ஏல பாடலாம், ஜி ஷார்ப்ல பாடலாம், இல்லைன்னா ஜில பாடலாம். சரியா? அவ்வளவுதான். இன்னும் கீழே போச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். எஃப் கொடுங்க. கண்மலையானவரே, இது ரொம்ப லோவா இருக்குல்ல. இன்னும் லோவா பாடினா
ஒரு சிலர் அப்படிதான், எடுத்த லோவா பாடுவான், கூட சேர்ந்து எடுத்த ஐல பாடுவான். அவன் மட்டும்தான் பாடணும். கீச்சு தொண்டை அவுட் ஆகும். நான் சொல்றேன், ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண பாடாத, இல்லைன்னா இன்னொரு ஆளை விடு, ஆராதனையை கெடுக்காத. ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். பிராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? சரி. ரெண்டாவது, அசோசியேட் வித் அதர்ஸ். ஏன்னா இது டீம் ஒர்க். எல்லாரோடையும் ஒரு மனம் வேணும். இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு மனம் வேணுமா வேணாமா? அண்ணன் தம்பிக்குள்ள சொல்லுங்க. ஆமாம், இவர் வாசிக்கிறதுக்கு அவர் வாசிதான் அழகா இருக்கும். நீ என்னையா வாசிக்கிற, நான் வேற பீட் வாசிக்கிறேன்னா, அப்போ அசோசியேட்டிங் வித் அதர்ஸ். பாடுறவங்க அவங்களோட இணைஞ்சு பாடணும், சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, வர்ஷிப் லீடர்ஸ்க்கான காரியங்கள். ஓகே. அப்புறம் முன்னால் வந்தோடனே உங்களை பார்த்தாலே இருக்கிற சந்தோஷமும் போகிற மாதிரி நிற்கக்கூடாது. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், உள்ளே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். முன்னால் வந்தோடனே நல்லா சிரித்து இப்போ மேஷாக் மாதிரி நிற்கணும். மேஷாக் வந்து முன்னால் கதைக்கும் போது எப்படி கதைக்கிறாரு சொல்லுங்க? நல்லா சிரிச்சு கொண்டு கதைக்கிறார். நீ மட்டும் என்ன சீரியஸாக வந்து, ஏன்னா இவருக்கு பயம் அவர் ஜாஸ்தி. சரி, அப்படி இருக்கக்கூடாது. முகமலர்ச்சியோடு விடுதலையோடு நம்ம நிற்கணும். ஓகே. அப்போ முதல் பாடல்லையே தேவ பிரசன்னத்துக்குள்ள அவங்கள நடத்தணும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமாக சொல்கிறேன், நாமே பாடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆளுங்க மைக்கை வச்சா நான் எடுக்க மாட்டான். இருக்கிறீங்களா இல்லையா? மைக்கை முழுங்கிடுவான். அதாவது நாங்கள் இந்த மைக்கை ஹேண்டில் பண்ணுறது கூட சொல்லி கொடுக்குறோம். ஆமென். இப்போ இந்த கண்மலையானவரே என்னை காக்கும், ஆராதனை உமக்கே. இந்த மைக்கை நான் இழுக்கவே கூடாது. இழுத்து இன்னொரு மைக் பிஞ்சு போச்சு, வேற வாங்கியிருக்கேன். ஆனாலும் நான் பாடுறது சத்தம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு மைக்கை இழுத்துறேன். நீங்கள் ஹேண்ட் மைக்கை வச்சிருக்கீங்க, சத்தமாக பாடும்போது மைக் என்ன செய்யணும்? இவன் சத்தமாக பாடும்போது உள்ள விட்டுறான். இருக்கிறீங்களா இல்லையா? அது பாக்ஸ் கதறுது. பாக்ஸ் மட்டுமா கதறுது, வந்த விசுவாசியெல்லாம் கதறான். இருக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த அறிவு கிடையாது. சாரி டு சே, ஆனால் உண்மைதான் அது. பாவம், அவங்களுக்கு அந்த அறிவு. அதுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம். அதனால நீங்கள் பாடும்போது கேர்ஃபுல்லாக பாடுங்க. அமைதியாக பாடும்போது, மெதுவாக பாடும்போது மைக்கு பக்கத்தில், ஸ்பீடாக பாடும்போது கை கீழே வரணும். இல்லைன்னா நாங்கள் வந்து கையை பிடிச்சி இழுக்கணும். ஆமாம், சரி. நாமே பாடி, ஒரு சிலர் பாருங்க கடைசி வரைக்கும் பாடிட்டே இருப்பான், பாடி தள்ளிடுவான். ஜனங்கள் பாவம். ஓகே. அப்போ நம்ம ஜனங்களை பாட வைக்கிறது தான் வர்ஷிப் லீடர். சொல்லுங்க சொல்லுங்க. அவனே பாடுறான்னா அவன் சிங்கர், அவன் வர்ஷிப் லீடர் கிடையாது. ஜனங்களை யார் ஆராதி, நம்ம எதுக்கு இங்கே இருக்கிறோம்னா நம்ம பாடுறதுக்கு இல்லை, ஜனங்களை பாட வைக்க, ஜனங்களை ஆராதிக்க வைக்க நம்ம உதவி செய்கிறோம். முன்னால் நின்று நம்மளே பர்ஃபார்ம் பண்ண கூடாது, அது தவறான முறை.